இல்லை இப்போது ஒவ்வொரு முறையும் தேர்தலை பற்றி ஒரு யூகம் பண்ண முடியும். இப்போ 2021 தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 16 தேர்தலாக இருக்கட்டும், அப்போ இருக்கிற கட்சிகள் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஒரு நம்ம யோசித்து சொல்லிட முடியும், ஒரு அனுமானிச்சிட முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து ஒரு அனுமானித்து சொல்ல முடியாத சூழல் தான் நிலவுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மக்களும் ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட சூழல் இருக்கிறதுனால எப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கூட்டணி அமர்வுகளும் இன்னும் முழுமையாக எந்தெந்த கட்சிகளும் தெரியாமல் இருக்குது. அதே நேரம் மக்களும் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த சூழலை கணிக்க முடியாது. இன்னொன்று நம்ம வந்து அரசியல் விமர்சகரும் கிடையாது, நான் மக்களில் ஒருத்தி. ஸோ என்ன நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசியலை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன். இந்த காலங்களில் தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க. 2024 விஜயோட வருகை எப்படி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய நகர்வு எப்படி? இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை அவங்க மக்களுக்கானதா இல்லை மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடியதாக மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் பெருமளவில் மக்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடுன்னு தனியாக கேட்டிங்க அப்படின்னா எப்போவுமே ஒன்று தாங்க. எனக்கு நான் வந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற ஒரு ஆளாக அல்லது மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஆளாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு பொதுவான கேள்வி வந்து காளியம்மாள் அடுத்த எந்த கட்சி நோக்கி போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக சமூக வலைத்தளத்தில் இருக்குது. சரி, அதுக்கான பதில் நானே சொல்லுவேனே. ஒரு கட்சியில் இணைய போகிறோன்னா அது ஒன்றும் இப்போ ஒரு காளியம்மாள் ஒரு கட்சியில் இணைய போகிறாங்கங்கிறது ஒரு ரகசியமாக போயிட்டு வந்துட முடியாது இல்லையா. நான் எப்படியும் ஊடகத்தை சந்திக்கணும். ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சேன் அப்படின்னா இணைஞ்சேன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எதுக்காக இணைஞ்சேன்றதையும் சொல்லணும் இல்லையா. அப்படி ஒரு சூழல் வரும். அப்போ கட்டாயம் அவங்க எல்லாரையும் கூட சொல்லணும்.